சரித்திரம் படைக்க தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் டாக்டர் என் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த விழாவிற்கு வந்தவுடன் இந்த விழா 29th காலேஜ் டே அப்படின்றால் இந்த எஸ்.ஏ. ராஜா பார்மசி காலேஜ் வடக்கன்குளத்தில் இருக்கிறது. இது 29 முறை சூரியனை சுற்றிவிட்டு 30வது சுற்றுப்பாதையில் அடியெடுத்து வைக்க காத்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் 200 மாணவர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 6000 மாணவர்களை அவர்கள் இங்கிருந்து பயிற்றுவித்து இந்தியன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் 6000 மாணவர்கள் எஸ்.ஏ. காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு அருமையான செயல். ஏனென்று சொன்னால் நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு கல்வி பணியில் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த கல்லூரி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒருவருடைய கனவு, ஒருவருடைய லட்சியம். அவர்தான் இந்த காலேஜினுடைய ஃபவுண்டர் திரு எஸ்.ஏ. ராஜா ஐயா அவர்கள். அவர்களுக்கு முதற்கண் நாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்தவுடன் இங்கு குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. இந்த குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு என்ன வேண்டும்? என்ன வேணும்? நெருப்பு வேற, திரி வேற, எண்ணெய் வேற, விளக்கு. அதான் விளக்கு தான். அந்த விளக்கில் ஏற்றுறது தான் என்ன? சரி, நான் சொல்கிறீங்களா திருப்பி? 3 விஷயம். ஒன்று எண்ணெய். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய், 2வது திரி, 3வது தீ. வேகமாக சொல்லுங்கள். எண்ணெய், திரி, தீ. வேகமாக சொல்லுங்கள். வேகமாக. எண்ணெய், திரி, தீ. ஓகே. அப்படின்னா எண்ணெய் திருத்தி அறிவு தீபம் ஏற்றிய. கரெக்டாக. நீங்கள்லாம் யார்? நீங்கள்லாம் ஃபார்மசி மாணவர்கள்லாம் யார்? நீங்கள்லாம் வெண்மையான திரியை போட்டவர். கரெக்டாக. நீங்களாம் யார்? வெண்மையான திரியை போட்டவர். இப்போ இந்த வெண்மையான திரியை ஒரு 30 வருட பாரம்பரியம் கொண்ட இந்த எஸ்.ஏ. ராஜா பார்மசி காலேஜில் படிக்க வைக்க வேண்டும் என்று தங்களை எண்ணெயாக உருகிய உங்கள் பெற்றோர்கள் தான் எண்ணெய். கையை மேலே தூக்கி தட்டணும். பெற்றோர்களுக்கு கையை மேலே தூக்கி தட்டணும். மேலே தூக்கி. வெரி குட், வெரி குட். ஓகே. சரி, எண்ணெயும் தெரியும் இருந்தால் போதுமா? தீ வேணும். இப்போ தீ யாரு? உங்களுக்கு அறிவு தீபம் ஏற்றக்கூடிய தீயாக மாறியவர்கள் யாரு? ஆசிரியர்கள், பிரின்சிபல் மற்றும் உங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். கையை மேலே தூக்கி தட்டுங்க. அவங்க தான் ஆசிரியர்கள். தீ. சரி, இந்த 3 இருந்தால் போதுமா? போதும். அது விளக்குன்னு ஒன்று வேணும். அப்போ இந்த விளக்கு இருந்தால் தான் அதுதான் ஆதாரம். அப்போ அந்த விளக்கு தான் எஸ்.ஏ. ராஜா பார்மசி காலேஜ். அந்த 3 பேர் தான் விளக்கு. அவங்க தான் யாரு? அவங்களுக்கு நல்லா கை தூக்கி மேலே தூக்கி தட்டுங்க பார்ப்போம். வெரி குட் சில்ட்ரன். ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள். நம்பிக்கை தான் எண்ணங்களாக மலர்கிறது. எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகள் தான் நம் செயல்களை தீர்மானிக்கிறது. நம் செயல்கள் தான் நமக்கு பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. நம் பழக்க வழக்கம் தான் நமக்கு மதிப்பை கொடுக்கிறது. அந்த மதிப்பு தான் நம் தலைவிதியை நிர்ணயிக்கிறது. எது நிர்ணயிக்குது? தலைவிதியை எது நிர்ணயிக்குது? நம்பிக்கை. எது நிர்ணயிக்குது? நம்பிக்கை. இப்போ சொல்லுங்க எல்லாரும் திரும்பி. நம்பிக்கை தான். காலைல சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்போ சவுண்டு வரலையே. நம்பிக்கை தான். இங்கே தான் சவுண்டு வருது, அங்கே வரல. நம்பிக்கை தான் எண்ணங்களாக மலர்கிறது. எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகள் தான் நமது எனது செயல்களை தீர்மானிக்கிறது. எனது செயல்கள் தான் எனக்கு
பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. என் பழக்க வழக்கம்தான் எனக்கு மதிப்பை கொடுக்கிறது. அந்த மதிப்பு தான் எனது தலைவிதியை நிர்ணயிக்குது. இப்போ எது நிர்ணயிக்குது? நம்பிக்கை. நான் என்னவாக ஆக வேண்டும் என்று நம்புகிறோமோ அதுவாகவே ஆக வேண்டும் என்று சொன்னால் அது உங்களது நம்பிக்கையை பொறுத்தது. கரெக்டா? ஓகே, சரியா? நான் ஏதோ வந்தேன், ஏதோ படித்தேன், ஏதோ 2 மெடிக்கல் ஷாப்பில் போய் ரெப்பாக ஜாயின் பண்ணி வேலை பார்த்தேன், கல்யாணம் பண்ணேன், வீடு கட்டினேன், பிள்ளையை பார்த்தேன், செத்தேன். ஓகே, அப்படி நான் போகிறது நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறீங்களா? பார்த்தால்தான் நம்புவேன் என்பது பகுத்தறிவு. நம்பினால்தான் பார்க்க முடியும் என்பது விஞ்ஞான அறிவு. அப்படி என்னது சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதான் உங்களை விட இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதாவது 1895 லார்டு கெல்வின் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, லண்டன் ராயல் சொசைட்டியில் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் சொன்னார், எனிதிங் ஹெவியர் தென் ஏர் கேனாட் ஃப்ளை அப்படின்னு. எனிதிங் ஹெவியர் தென் ஏர் கேனாட் ஃப்ளை அப்படின்னார். ஓகே, 895 லண்டன் ராயல் சொசைட்டி விஞ்ஞானி அவர் சொன்னால் அதுக்கு அப்பீலே கிடையாது. 8 வருஷத்தில் 2 பேர் எனிதிங் ஹெவியர் தென் ஏர் கேன் ஃப்ளை என்று முடிவு செய்து அதை நிரூபித்து காண்பித்தார்கள் ரைட் பிரதர்ஸ். அதனால தான் இன்னைக்கு விமானம். ஓகே, நம்புனா என்னால் விமானம் என்ற ஒரு பொருளை பறக்க வைக்க முடியும் என்று 2 பேர் நம்பினா. இன்னைக்கு என்னது? இன்னைக்கு யார் எதில் பறக்கிறோம்? நம்ம ஃப்ளைட்டில் போகிறோமா இல்லையா? ஓகே, அதனால் நம்பினால்தான் பார்க்க முடியும். ஓகே, 2ஆம் உலகப் போர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சோல்ஜர் செத்து மடிகிறான். புண்கள் அது எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. அந்த ரத்த காயத்தை புண்களாக வருது, அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரஸ் பூந்து செத்தவங்க அதிகம். இதை என்ன பண்ணுறது, எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு விஞ்ஞானி தனியாக ஒரு மூலையில் உட்காந்து மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்ரி டிஷ்ஷில் பாக்டீரியாவில் வளர்த்து பார்க்குறாரு, ஃபங்கஸை வளர்த்து பார்க்குறாரு. ஒன்றும் ஆகலை. கடைசியில் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப ஒரு பெட்ரி டிஷ்ஷில் மட்டும் ஒரு ஃபங்கல் குரோத் ஆகிருக்கு. நீங்கள் நம்ம ஊர் சாக்கடை போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சாக்கடை இந்த கட்டு இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபங்கல் குரோத் ஆகி நிற்கும். அப்போ இந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் வைரஸையும் தாண்டி ஒரு ஃபங்கல் குரோத் ஆகி நிற்குதுன்னா என்ன அர்த்தம்? இத்தனை கிருமிகளையும் தாண்டி ஒரு ஃபங்கஸ் வந்து குரோத் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னது? எதிர்ப்பு சக்தி அதை விட தாண்டி இருக்குன்னு அர்த்தம். இருக்கா இல்லையா? ஓகே, அப்படி இப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஃபங்கஸ் குரோத் ஆகுது அப்படின்னா அது எப்படி குரோத் ஆகுதுன்னு பார்த்து அதன் மூலமாக கண்டுபிடிச்சது தான் பென்சிலின் என்ற இன்ஜெக்ஷன். ஓகே, பென்சிலின் நீங்கள் சின்ன பிள்ளை, எங்களுக்குலாம் இப்போ இருக்கான்னு தெரியல, இப்போ இருக்கா சார் பென்சிலின்? இருக்குது. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க வந்து போடுவாங்க ஊசி, இன்ஜெக்ஷன். எதுனாலும் சரி பென்சிலின் போட்டால் சரியாயிடும். எங்கே இருந்தாலும் சரி உடனே அது வந்து சரி பண்ணிடும். அது சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், முதல்ல டெஸ்ட் பண்ணி தான் போடுவோம் அலர்ஜி இருக்கா இல்லையான்ட்டு. அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்க முடிஞ்சான். எப்படி இந்த வைரஸை கொல்றது, எதை வச்சு கொல்றது? அப்போ இத்தனை வைரஸுக்கு மத்தியில் இன்னொரு ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, குரோத் ஆக முடியுது அப்படின்னா அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? நம்பினார். என்ன நம்பினார்? இந்த வியாதிக்கு
இந்த வைரஸை கில் பண்ணுறதுக்கு என்னால் மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு அவர் நம்பினதுனால தான் கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஓகே, இப்போ என்னது? பார்த்தால் தான் நம்புவேன் என்பது பகுத்தறிவு. இதை பார்த்தா தான் நம்புவேன், இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்தால் தான் நம்புவேன், மத்தியானம் சாப்பிட்டா தான் நான் சாப்பாடு போட்டாங்கன்னு நம்புவேன் அப்படின்றது என்னது? பகுத்தறிவு. நம்பினால்தான் பார்க்க முடியும். இந்த காலேஜில் படித்தா என்னால் கோல்டு மெடல் வாங்க முடியும், இந்த காலேஜில் படித்தா என்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மசிஸ்டாக வர முடியும் அப்படி நம்பினா தான் நீ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? வர முடியும். முடியுமா இல்லையா? முடியுமா? இந்தியன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து குளோபலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி 2.4%. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வேல்யூ டேர்ம்ஸில், ஆனால் அதே வால்யூம் டேர்ம்ஸில் பார்த்தா 10%. டோட்டல் வால்யூம், மொத்த உற்பத்தியினுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் இந்தியாவில் வந்து உற்பத்தி ஆகுது மருந்து. 2006 5 பில்லியனாக இருந்த இந்த இண்டஸ்ட்ரி 2006 5 பில்லியன், 2016 36 பில்லியன். எவ்வளவு? 6 டைம்ஸ் இன்க்ரீஸ், 36 பில்லியன் இந்த மார்க்கெட் பார்மசிக்கல் இண்டஸ்ட்ரி. 1 பில்லியன் எவ்வளவு? 1 பில்லியன் US டாலர் எவ்வளவு? எவ்வளவு? 1 பில்லியன் US டாலர் எவ்வளவு? 6800 கோடி. எவ்வளவு? 6800 கோடி. 2006 உங்கள் இண்டஸ்ட்ரி டோட்டல் இந்தியாவில் உங்கள் இண்டஸ்ட்ரியுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 6 பில்லியன். 5 பில்லியன் தான், 5 பில்லியன் தான் அது மொத்தம். 6 36. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி உங்கள் இண்டஸ்ட்ரி 2006. இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? 36 பில்லியன். அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 36 பில்லியன் எத்தனாயிரம் கோடி? 2020 55 பில்லியன். 2020 55 பில்லியன் மார்க்கெட். ஓகே, அப்போ இத்தாம் பெரிய மார்க்கெட் உள்ள இண்டஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை உருவாக்குறது யாரு? SA ராஜா ஃபார்மசி காலேஜ். ஓகே, இத்தாம் பெரிய மார்க்கெட்டுக்கு உங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 70% நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மருந்து உற்பத்தியில் 70% ஜெனரிக் மருந்து, 70% ஜெனரிக். ஓவர் த கவுண்டர் மெடிசன் அப்படின்னு பார்த்தா 20%. ஓவர் த கவுண்டர் மெடிசன் 20%, 21%. பேட்டன்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தா 9%. 20% கிட்டத்தட்ட 70% இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படின்னா இந்தியன் பார்மசூட்டிக்கல் செக்டார் இஸ் எ பிக் க்ரோயிங் செக்டார். இதில் 200 கண்ட்ரிக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 200 கண்ட்ரிஸ் இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்மசூட்டிக் ப்ராடக்ட்ஸ். அந்த 200 கண்ட்ரீஸில் மொத்தம் 20% ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் இந்தியா கையில் இருக்குது. 20% ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் இந்தியா கையில் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவை விட இங்கே தான் சீப்பாக உற்பத்தி பண்ண முடியும். யூரோப்பை விட இங்கே தான் பாதி. யூரோப்பில் உற்பத்தி பண்ணால் 100 ரூபான்னா இங்கே 50 ரூபாயில் உற்பத்தி பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வேல்யூட உங்களை நீங்கள் தயார் பண்ணணுமா இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் எது பண்ணணும்? என்ன பண்ணணும்? அத்தனை பேர் என்ன பண்ணணும்? அத்தனை பேரும் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு லீடராக உருவாகணுமா வேணாமா? என்ன சொல்கிறீங்க? ஓகே, இந்த மார்க்கெட்டில் நீங்கள் லீடர் ஆகணுமா வேணாமா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கா இல்லையா? இருக்கா? டாக்டர் கலாம் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே இந்த உலகத்திலேயே 2.5 கோடி மாணவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர்களை உறுதிமொழி எடுக்க வைத்த ஒரே ஆசிரியர் டாக்டர் APJ அப்துல் கலாம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர் உங்கள்கிட்ட கேட்பார், என்ன கனவு உங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் என்ன கனவு, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஃபார்மசி முடிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கனவு என்ன சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கனவு என்ன?
என்ன கனவு? மைக் இருக்கா? கொடுங்க. மைக் வருது, மைக் வருது பாருங்க, மைக் வருது. என்ன கனவு? சார் சயின்டிஸ்ட் ஆகணும். வெரி குட். தம்பி தம்பி, உன் பேர் என்ன? மேத்யூ டி ஜான். மேத்யூ டி டி ஜான். மேத்யூ ஜான். ஓகே, மேத்யூ ஜானுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணுன்ற கனவு. ஓகே, கையில் எடுங்க எல்லாரும். சயின்டிஸ்ட் மேத்யூ ஜான். ஓகே, நெக்ஸ்ட் யார்? சயின்டிஸ்டாக என்ன பண்ண போகிற சொல்லு. சயின்டிஸ்ட் ஆகி உன்னுடைய விஷன் என்ன? நீ என்ன சாதிக்கணும்னு நினைச்சிருக்க மனசுல? எந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நீ சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற? ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, புது மருந்தை கண்டுபிடிப்பேன், அந்த மருந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. புது மருந்தை கண்டுபிடி. நியூ ட்ரக் டிஸ்கவரி. நியூ ட்ரக் டிஸ்கவரிக்கு மட்டும் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா $680 million இன்வெஸ்ட்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? $680 million ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க புது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்காக. ஓகே, நீ சயின்டிஸ்ட் ஆனேன்னா நீ பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ ஃபண்டு கொடுக்குது? 1 மில்லியன் எவ்வளவு? $1 million எவ்வளவு? 6.8 கோடி. 6,80,00,000. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ கொடுக்குறாங்க ஃபண்டு? 680 million. அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? எனக்கு கணக்கு தெரியாது, நீ சொல்லுங்க போங்க. எவ்வளோ ஆச்சு? மொபைல் வச்சுருக்கியா? 680 into 6.8 எவ்வளோ ஆச்சுன்னு பாரு. எவ்வளோ ஆச்சு? ஒருத்தர் மொபைல் இல்லையா? கால்குலேட்டர் இல்லையா? என்னப்பா நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களே, மொபைல்லாம் வச்சுருக்காம? பரவாயில்ல, மொபைலே இல்லாமல் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. பரவாயில்ல சார், உங்கள் பசங்கள்லாம். நானே பார்த்துறேன். 4,624 கோடி. எவ்வளவு? 4,624 கோடி ரெடியார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலாட் பண்ணி வச்சிருக்கு. உன்னை மாதிரி சயின்டிஸ்ட்டு புது ட்ரக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஓகே, சரி, வேற யாரு? அடுத்து யாரு? அடுத்து யாரு? அடுத்து யார்? வாய்ப்பு வரும்போது டக்குன்னு எந்திரிக்கணும். ஓகே, என்ன தலை கீழே போயிடுச்சு? அடுத்து யார்? உன் கனவை சொல்லுமா. உன் கனவு எது வேணாலும் இருக்கலாம். நான் வந்து IAS ஆகணும், IPS ஆகணும், இல்லை நான் அரசியல் தலைவர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் ஆரம்பிக்கணும். உங்களுக்குலாம் எதுக்கு சொன்னேன்? எத்தனாயிரம் கோடி வாய்ப்பு. பாவம், அவங்க 3 பேர் கஷ்டப்பட்டு உன்னை எழுப்பி விடுறாங்க. சொல்லுமா, பேர் என்னம்மா? அவன் பேரு ஷைனிஷா. சகிசா. ஷைனிஷா. சைனிஷாவா? ஓகே, சொல்லுமா சொல்லுமா. என்ன படிக்கிற நீ? செகண்ட் பிஃபார்ம். செகண்ட் பிஃபார்ம். ஓகே, சொல்லுமா. காலேஜில் பிரின்சிபல் ஆகணும். ஃபேண்டாஸ்டிக், கிரேட். அதான் கனவு பற்றியா அந்த பொண்ணுக்கு? காலேஜில் நான் பிரின்சிபல் ஆகணும். அதாவது நம்ம யார், பாலகிருஷ்ணன் சாரை ரீப்ளேஸ் பண்ணோம். நீ ரீப்ளேஸ் பண்ணால் அவர் வைஸ் சான்சலர் ஆகிடுவார்.
ஓகே அவருக்கு போட்டி நீ தான். ஓகே ஓகே நெக்ஸ்ட். வெரி குட். அப்படி வரணும், சொல்லுங்க. கனவு வந்தால் சொல்லணும். கனவு இல்லாமல் என்ன இருக்கு? உறக்கத்தில் வருவதெல்லாம் கனவு. எல்லாம் திரும்பி சொல்லுங்க. உறக்கத்தில் வருவதெல்லாம் கனவு, என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. சொல்லுங்க. அடுத்து என்ன கனவு? நானே வந்து செவனேன்னு பேசிட்டு போறதுக்கா வந்தீங்க? சொல்லுங்க. அடுத்து யாரு? என்ன கனவு? நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லு, நடிகர் ஆகணும்னு சொல்லு, இல்லை ஒரு டான்ஸர் ஆகணும்னு சொல்லு, ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லு. என்ன கனவுனாலும் சரி, கனவு எது வேணாலும் இருக்கலாம். அது அடுத்த பாடம் சம்மந்தப்பட்டதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சார் விவசாயத்தை காப்பாற்றணும். விவசாயத்தை காப்பாற்ற. விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறேன்? விவசாயத்தை காப்பாற்றணும்னா நிறையா நான் முன்னேறி நிறையா விவசாயிகளுக்கு எதுனா ஒரு செயற்கை மருந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய கொடுக்கணும். உரம், செயற்கை உரம் கொடுக்கணும். உரம், ஆமாம், உரம் தயாரிக்கணும். அவன் என்ன வந்து உரம் தயாரிக்கணும். வெரி குட். வாழ்த்து. உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? சார் குணசீலன். குணசீலன். குணசீலனுக்கு மிகப்பெரிய கனவு ஒரு உரம் தயாரிக்கணும். வாழ்த்துக்கள். அடுத்து சார், நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன். அதில் எப்படியாவது ஒரு பெரிய ஆளோட வாய்ஸ் எடுத்து பேசுவேன். ஃபேண்டாஸ்டிக். மிமிக்ரி ஆர்டிஸ்ட். மிமிக்ரி பெரிய கலை. அது அதெல்லாம் லேசாலாம் பண்ண முடியாது. அவ்வளவு ஈஸியான கலை கிடையாது. நான் அதில் அப்துல் கலாம் வாய்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது எடுத்துருவேன்னு ஒரு நம்பிக்கை. வெரி குட், வெரி குட் தம்பி. ரொம்ப கஷ்டமான வாய்ஸ். நீ ட்ரை பண்ண. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? விக்னேஷ். 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 ஓகே. எங்கே சரி, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு மிமிக்ரி பண்ணிப்பேன். சார், ஃபஸ்ட்டு விஜயகாந்த் காமெடி பண்ணுவார்ல, அதை ஸ்டைல் வச்சு பண்ணது. சும்மா பண்ண. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இல்லை சட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே சட்டம் போட தூக்கி வச்சுருவேன். பார்த்தீங்களா? வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். அடுத்து அவ்வளோதானா? அப்துல் கலாம் ட்ரை பண்ணியா? இல்லை, இப்பெல்லாம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கேன். நீ பண்ணி முடிச்ச உடனே எனக்கு கால் பண்ணு. சரி சார். ஓகே. உங்கள் பிரின்சிபல்ட என் நம்பர் இருக்கு. சரிங்க சார். வாங்கிக்கோ. இமெயில் இருக்கு, vponraj@gmail.com. சரிங்க சார். ஓகே, எனக்கு அனுப்பு. ஓகே. உன்னை மிகப்பெரிய இடத்துல ஒருத்தர பேச வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே. அடுத்து யாரு? அடுத்து பெண்கள். இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ். லாஸ்ட் சான்ஸ். யாருக்கு லாஸ்ட் சான்ஸ்? லாஸ்ட் சான்ஸ். யா, இப்போ தான் எந்திரிக்கிறாங்க தைரியமா. உன் பேர் என்னம்மா? தீரதி. 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 தீரதி அருமையான பேர் இருக்கு. சொல்லுமா. ஃபார்மா இண்டஸ்ட்ரி வைக்கணும். ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஃபேண்டாஸ்டிக். பயோகான். பயோகானுடைய டோட்டல் இண்டஸ்ட்ரியை லீட் பண்ணுறது ஒரு பெண்ணு. தெரியுமா உனக்கு? தெரியுமில்ல? பயோகான் சிஇஓ மாதிரி நான் வருவேன்னு சொல்லுவேன் அந்த பொண்ணு தீரதி. வாழ்த்துக்கள்மா உனக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஓகே. பார்த்தீங்களா? இதுதான் கனவு. ஒரு கனவு. ஒரு பையன் சயின்டிஸ்ட், இன்னொரு பொண்ணு பிரின்சிபல், இன்னொரு பையன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இன்னொரு பொண்ணு பயோகான் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபார்மசி இண்டஸ்ட்ரி. இத்தனை கனவுகளோடு லட்சியங்களோடு நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா? இந்த கனவு தான். யாரு? விவசாயி. விவசாயம். விவசாயம். விவசாயத்திற்கு நான் உரம் தயாரிப்பேன். விவசாயம் செழிப்பதற்கு நான் உரம் கண்டுபிடிப்பேன். அப்போ எத்தனை கண்டுபிடிப்புகளோட கனவுகளோட நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஓகே. உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் வெற்றி பெறுவதற்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஓகே. கண்டிப்பாக எஸ்ஏ ராஜா பார்மசி கல்லூரியுடைய சேர்மன் உங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கு கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். ஓகே. 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 நண்பர்களே, டாக்டர் கலாம் அவர்களும் நானும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்ட்ரி போயிருந்தோம். யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஃப்ளோரிடா. அங்கே போயிருந்தப்ப அங்கே ப்ரொஃபஸர் டேனியல் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், நம்ம ஊரில் சித்த மருத்துவம் கேள்விப்பட்டீங்களா? சித்த மருந்து தயார் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, ஹியூமன் ஜீனோம்லேருந்து ஒரு ஜீன் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணார். ஜீன் ஐடென்டிஃபை பண்ணார். அது என்ன ஜீன் அப்படின்னா,
சில பேருக்கு என்ன சுகர் சாப்பிட்டாலும் சரி டயபெட்டிஸாக வராது. சரியா? 70 வயசு 80 வயசானாலும் சரி நல்லா குலோப் ஜாமுன் 4 குலோப் ஜாமுன் அடிச்சுட்டு கம்பா நிற்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த ஜீன் இந்த டயபெட்டிக்ஸை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணாமல் தடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஜீனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து ஜீன் டார்கெட்டிங் மெத்தடில் ஒரு பிளான்ட் ஜீனோமை ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிளான்ட் வந்து டயபெட்டிக்ஸை வந்து இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளான்ட்டில் ஜீன் டார்கெட்டிங் மெத்தடில் இந்த ஜீனை வந்து அதில் டார்கெட் பண்ணி அந்த பிளான்ட்டை க்ரோ பண்ண வச்சு எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் மருந்து தயார் பண்ணுறோமோ அந்த இலைகளை எடுத்து அதை உலர வச்சு அதை வந்து நல்லா வேக வச்சு அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீம் எடுத்து பண்ணி டயபெட்டிஸுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். டயபெட்டிக்ஸுக்கு வேக்சின், டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வேக்சின் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இருக்குது. கிளினிக்கல் ட்ரையல்ஸு, அனிமல் டெஸ்ட்டு, தென் ஹியூமன் டெஸ்ட்டு, ஹியூமன் ட்ரையல், இதெல்லாம் முடிஞ்சு டாக்ஸிகாலஜி ஸ்டடீஸ், இத்தனை ஸ்டடீஸும் பண்ணி வந்தால் தான் ஒரு ட்ரக்கே வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ இத்தனை ட்ரையலையும் பண்ணுறதுக்கான ஃபேஸில் இன்றைக்கி அது இருக்குது. அது வந்துருச்சு அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் டயபெட்டிக்ஸ் வராது. எத்தனை பெரிய சான்ஸ், டயபெட்டிக்ஸ் வராது. ஓகே, இன்னைக்கு என்னது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறப்ப வெறும் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்த காலம் போய் அவர் டயபெட்டிஸ் மட்டும் மலேரியாவுக்கு சேர்த்து பண்ணுறாரு 2. அப்போ ட்ரெடிஷ்னல் மெடிசன்லேருந்து எப்படி அலோபதிக் மெடிசன் அந்த வேல்யூ செயின் எப்படி போகுது. சரி, அடுத்த லெவல் எங்கே போகிறோம்? ஆன்டிபாடிஸ், டைரக்டாக ஆன்டிபாடிஸ். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், இந்த 2 வைரஸை கில் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸை டைரக்டாக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணுறோம். நார்மலாக ட்ரக் சாப்பிட்டா என்ன பண்ணுது? மாத்திரை சாப்பிட்டா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுது? ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல என்ன நடக்குது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். மைக் கொடுங்க. மாத்திரை சாப்பிடும்போது உங்கள் உடம்புல என்ன நடக்குது? எப்படி அந்த வியாதி குணமாகுது? யார் சொல்றது ரெடி? கை தூக்கம் பார்ப்போம். யார் சொல்றதுக்கு ரெடி? புக் இருக்காப்பா? ஹலோ பாலு, புக் இருக்கா? புக்கு நீங்கள் ஃபேக்கல்ட்டியாம்மா? ஸ்டூடெண்ட்டா ஃபேக்கல்ட்டியா? ஸ்டூடெண்ட் தானே? சரி, சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? ஃபைனல் பிஃபார்ம். பேருமா? பேர் என்ன? மது பிரியங்கா. மது பிரியங்கா. ஃபைனல் இயர் பிஃபார்மா? சொல்லுங்க பாப்போம். First, we have to take a drug. It is 2 types of reaction is going on. First, pharmacokinetics and pharmacodynamics. The pharmacokinetics is ADME studies, that is absorption, metabolism, elimination, then distribution. Then dynamics means the drug does to the body. If the drugs after it is bind to the receptor and give the action. This is going on after the drug taken. எனக்கு காமன் வேணா புரியலம்மா. ஒரு காமன் வேணா நீ சொன்னது எனக்கு புரியல. நான் காமன் வேணும்னு வச்சுக்கோ, எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லுவோம். அந்த இவங்களுக்கெல்லாம் புரியாமல் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லுவேன். புரிஞ்சாப்பா அவங்க சொன்னது? புரிஞ்சா புரியலையா? சும்மா கைது கூடாது, அப்புறம் எந்திரிச்சு பதில் சொல்லுவேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு கை தூக்கு? புரிஞ்சவங்களாம் கை தூக்கு. அந்த பொண்ணு சொன்னது புரிஞ்சவங்களாம் கை தூக்கு. அது வாத்தியார் வேணும், வாத்தியார். பொண்ணு சொன்னது புரிஞ்சவங்க கை தூக்கு, புரியாதவங்களாம் கை தூக்கு. பத்தியாமா? ஓம் அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் புரிஞ்சிருக்கா? பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு கை கொடு. அது கூட உனக்கு புரிஞ்சாமா? சொல்லுமா. புரிஞ்சு சார். சரி சொல்லுமா. மற்றவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லு. என்ன கொடுத்துட்டேன்? நீயே சொல்கிறேம்மா. சொல்லுமா. ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், அது ஃபர்ஸ்ட் ஸ்டொமக்குக்கு போகுது. அங்கே நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், அந்த ட்ரக்கும் அதுவும் என்ன ட்ரக் அதுலேருந்து பிரிஞ்சு ஆக்டிவ் மெடிக்கமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்சார்ப்ஷன் வந்து எப்போவுமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும்.
ஸோ அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரக்ஸ் வருது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து மைக்ரோவில்லேஜ் இருக்கும், அது வழியாக அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ சிஸ்டம் சர்க்குலேஷனுக்கு போகுது. ஸோ இந்த டைமில் ஒவ்வொரு ட்ரக் நம்ம சாப்பிடும்போது அந்த ட்ரக்குக்கு கரஸ்பாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிசெப்டார்ஸ் நம்ம பாடியில் இருக்கும். அந்த ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகி நமக்கு ஆக்ஷனை கொடுக்கும். என்ன ஆக்ஷன் கொடுக்கும்? இப்போ நீங்க டயபெட்டிக் சாப்பிட்டீங்கன்னா அது டயபெட்டிக் ஆக்ஷனை கொடுக்கும். அதான் என்ன ஆக்ஷன்? ஆன்டி டயபெட்டிக் ஆக்ஷனை கொடுக்கும். அது என்ன ஆன்டி டயபெட்டிக் ஆக்ஷன்? இப்போ ஹைப்பர் கிளைசிமியா பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த குளுக்கோஸ் லெவலை நார்மல் பண்ணும். அது எப்படி நார்மல் பண்ணுது? மெக்கானிசம் என்ன அதை சொல்லு, எப்படி பண்ணுது? அதான கேட்குறேன். நான் கேட்கறது கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிக்கிட்டியா? ட்ரக் வந்து எப்போ தெரப்பியூட்டிக் லெவலில் வந்து ரீச் ஆகுதோ அந்த டைம்ல ஆக்ஷன் கொடுக்கும். பென்சிலின் ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டா என்னம்மா? பென்சிலின் அதை சொல்றியா? ஏதாவது ஒன்று சொல்லுமா? இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஏமா எந்த மாத்திரைனாலும் சரி, எதுனாலும் சரி சொல்லு. இன்ஃபெக்ஷன்னாலே பாக்டீரியா க்ரோத் ஆகிடுச்சு, பிளட் ஃபுல்லு செல்லுலைட்டிஸ் ஆகிருக்கு. ஸோ பாக்டீரியா இஸ் மேடப் ஆஃப் என்னது, அதை சுற்றி பாக்டீரியல் செல்வால் இருக்கும். இப்போ பென்சிலின் ட்ரக்ஸ் சாப்பிட்றோம். பாக்டீரியா செல்வால் வந்து எதனால மேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 பார்ட்டிகல்ஸ் உண்டு, என்எஸ்டில் மியூரமிக் ஆசிட். ஸோ அதுவும் இன்குளுக்கோசமைன் இது கிராஸ் லிங்கேஜில் இருக்கும். நம்ம சாப்பிட்ற ட்ரக்ஸ் அந்த கிராஸ் லிங்கேஜை போய் பிரேக் பண்ணும். ஸோ பிரேக் பண்ணுறதுனால அந்த பாக்டீரியாவால் க்ரோ ஆக முடியாது. இப்போ செல்வால் பிரேக் ஆகிடுச்சுன்னா செல்லுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ செல் ஆட்டோமேட்டிக்காக லைசிஸ் ஆயிரும். இதனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். இன்ஃபெக்ஷன் கில் பண்ணிடும், நம்ம பாக்டீரியா கில் பண்ணிடும். கில் பண்ணுறது எது? ட்ரக் டைரக்டாக கில் பண்ணுதா இல்லை வேற ஏதாவது உற்பத்தி பண்ணுதா? உங்கள் உடம்புல ஹியூமன் இம்யூனோ சிஸ்டம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, ஹியூமன் இம்யூனோ சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆன்டிபாடி எப்போ உற்பத்தி ஆகுது? When antigen enter in our body, the antibody is produced. நீ சாப்பிடக்கூடிய ட்ரக்கு என்ன பண்ணுது? இம்யூனோ சிஸ்டத்தில் போய் இன்ட்ராக்ட் பண்ணி ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணுது. கரெக்டா? அந்த ஆன்டிபாடிஸ் போய் எதோட இன்ட்ராக்ட் பண்ணுது? நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஆன்டிஜன் என்னது? ஃபாரின் பார்ட்டிகல் அதை போய் நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் ஆன்டிபாடி உற்பத்தி ஆகுது. அதுதான் கேட்டேன். புரிஞ்சுட்டியா? சிம்பிள் சொல்யூஷன். இப்போ சொல்லி எல்லாருக்கும் புரியுற மாதிரி. யாருக்கு தெரியுது? சும்மா சொல்லுங்க. எனக்கு நீ உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? சாரே ஐடென்டிஃபை பண்றாரு யார் எழுப்பி விடணும். உன் பேர் என்னப்பா தம்பி? ஃபெலிக்ஸ் சார். ஃபெலிக்ஸ். எஸ். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம ட்ரக் எடுத்துக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் நடக்குது, தென் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த இடத்துல அப்படிங்கிறது, அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ட்ரக்குங்கிறது ப்ரோட்ரக். நம்ம வந்து இப்போ ஆன்டிபாடியை ஸ்டிமுலேட் பண்ணோம். அதுதான் ஆன்டிஜனுங்கிறது நமக்கு வந்து டிசீஸாக இருக்கட்டும், ஏதோ மைக்ரோ ஆர்கானிசம் ஈவன் எதாக இருக்கலாம், அதை வந்து எதுக்கிறதுக்கு ஆன்டிபாடியை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதுதான் ட்ரக்கு. தென் அது எக்ஸ்கிரீஷன். ஏன் நீ முதல்ல எந்திரிச்சு சொல்லல? எந்திரிச்சேன் சார். இப்போ ஏன் எந்திரிச்சியா? எந்திரிச்சேன். ஏன் அப்புறம் மைக் வாங்கல? அவங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிட்டாங்க. அது எப்படி நான் பார்க்கலையா? எந்திரிச்சா கை தூக்கணுமா இல்லையா? சார் எந்திரிச்சேன். நீ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லக்கூடாது. ஓகே? வந்த உடனே நான் சொல்றேன்னு சவுண்ட் கொடுத்துருக்கணும். ஓகே? கை தட்டுங்க எல்லாரும். வாழ்த்துக்கள். இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு 2 பேரும். ஓகே? 2 பேரும். அடிப்படை என்னது? ஆன்டிபாடிஸ். ஓகே? ஆன்டிபாடிஸ் போய் ஆன்டிஜனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. ஓகே? இப்போ என்ன பண்ணுறாங்க? நீ மருந்து சாப்பிட்றதோ ட்ரக்கே தேவையில்லை, டைரெக்டாக ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணி கொடுத்துறான்னு இல்லையா? ஓகே? எத்தனை ஆன்டிபாடிஸ் வருது?
எத்தனை மாதிரி ஆன்டிபாடிஸ் வருது? எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே, ட்ரக் இண்டஸ்ட்ரியே அதனுடைய பேட்டர்னே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ பேட்டர்னே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, டிசீஸ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் ரெஜிம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சாதான், ஓகே, இது எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நீ உரம் கண்டுபிடிச்சாலும் சரி, நீ பிரின்சிபல் ஆனாலும் சரி, ஓகே, எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த துறையில் என்னுடைய டார்கெட் என்ன, நான் எனது கனவு என்ன, எனது லட்சியம் என்ன என்பதை முடிவு செய்தால்தான் உன்னுடைய அடுத்த இலக்கு அந்த லட்சியத்தை அடைவதற்கான இலக்காக மாறும். ஓகே, டாக்டர் கலாம் அவர்களுக்கு 10 வயசு சிறுவனாக இருந்தப்ப ஒரு கனவு உண்டு. 5ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? நானும் பறக்க வேண்டும் என்ற கனவு. எப்படி வந்துச்சு? அவங்க ஆசிரியர் வந்து பறவை எப்படி பறக்குதுன்னு படம் போட்டு காண்பிக்கிறார். மாணவர்களுக்கெல்லாம் புரியல. கடற்கரை கூட்டு போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் 40 மாணவர்களுக்கு பறவை எப்படி பறக்கிறது என்று புரிந்தது. ஆனால் அப்துல் கலாமிற்கு மட்டும்தான் நானும் வாழ்வில் பறக்க வேண்டும் என்ற லட்சியம் பிறந்தது. அவருக்கு தான் பிறந்துச்சு. பறக்க வேண்டும் என்ற லட்சியம் அவருக்கு தான் பிறந்தது. சரி, பறக்கணும்னா லட்சியத்துக்கு என்ன பண்ணணும்? ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கணும், படித்தார். அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும், அங்கே போய் படித்தார். படித்து முடிச்சுட்டு வேலை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 1954-52 எடுத்து படித்தா ஒரு ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி கிடையாது இந்தியாவில், ஒரு மிசைல் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு ராக்கெட் இண்டஸ்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தா இந்தியாவில் வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதை எடுத்து படித்தாருன்னா காரணம் என்னது? வேலைக்காக அப்துல் கலாம் படிக்கல, லட்சியத்திற்காக படித்தார். எதுக்காக படித்தார்? லட்சியத்திற்காக படித்தார். அப்போ அந்த லட்சியம் படித்து முடிச்சு வெளியே வர்றாரு, பைலட் ஆன் போடுறாங்க, அங்கே செலெக்ஷன் ஆகலை, ஃபெயிலியர். மன வருத்தத்தோடு போய் சிவானந்த ஆசிரமத்தில் போய் உட்காந்துருக்காரு. அங்கே சிவானந்தர், என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. என் கனவு தோற்று விட்டது, என் லட்சியம் பால்பட்டு விட்டது, என் வாழ்க்கையே சூன்யமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாரு. மகனே கவலைப்படாத, உனக்கென்று விதிக்கப்பட்ட ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, அது எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி செல், நீ லட்சிய சிகரத்தை அடையலாம் என்று வாழ்த்தி வழி அனுப்புகிறார். அங்கேருந்து நேராக போகிறார். டிஆர்டியில் போய் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போய் ஒரு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. 300 ரூபா சம்பளம். அங்கே ஜாயின் பண்ணவர் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன பொறுப்பு? தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் ஒரு என்ஜின் பறக்கணும், அதே என்ஜின் தண்ணியிலேருந்து ஒரு உயரத்தில் பறக்கணும். இது வரைக்கும் யாருமே பண்ணாத மேட்டர் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. பண்ணி பார்க்குறாரு, ட்ரை பண்ணுறாரு. 4 வருட கடின உழைப்பு, என்ஜின் ரெடி ஆகுது. அப்போ எம்ஜிகே மேனனை கூப்பிட்டு அந்த என்ஜினில் உட்காந்து அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் என்ஜின் அப்படி எந்திரிச்சு பெங்களூர் கப்பன் பார்க் பூங்கால் அப்படி பறக்குது. நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவின் கடற்கரையான 7000 கிலோமீட்டர் கடற்கரையை இந்திய கப்பற்படை ஒரு என்ஜினை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அப்துல் கலாமின் அறிவில் உதித்த நந்தி ஹோவர் கிராஃப்ட் என்ற என்ஜின். ஓகே, பறக்க வேண்டும் என்ற லட்சியம் தோல்வியடைந்தாலும் பறக்கும் என்ஜினான ஹோவர் கிராஃப்டை கண்டுபிடிச்சார். ஓகே, ஹோவர் கிராஃப்டை கண்டுபிடிச்சார். 1960-70களில் இந்தியா ஒரு பஞ்சமான நாடு, பராரியான நாடு, பாம்பாட்டி சித்திரங்களை கொண்ட நாடு என்று உலகம் கேலி சித்திரம் போட்டிருந்த வேளையில் அன்றைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, சோறு கிடையாது. 1970களில் அப்படிப்பட்ட சூழல். கோதுமை கப்பல் அமெரிக்காவிலேருந்து வரணும். உங்கள் மேடம் சேர்மன் அம்மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க காலத்தில் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சூழல். அந்த நேரத்தில் ஒரு விஞ்ஞானி கனவு கண்டார். விண்ணை இழந்த நாடுகள் 4 நாடுகள். விண்ணை இழந்தால் மண்ணை இழக்கலாம், விண்ணை இழந்தால் கடல் நீரை இழக்கலாம், விண்ணை இழந்தால் கடல் வளங்களை இழக்கலாம், மண் வளங்களை இழக்கலாம், விவசாயத்தை பெருக்கலாம், விண்ணை இழந்தால் இந்தியாவை இணைக்கலாம் என்று கனவு கண்டார் ஒரு விஞ்ஞானி. அவர்தான் விக்ரம் சாராபாய் என்ற விஞ்ஞானி. அதை செயல்படுத்துவதற்கு யார் சரியான ஆள் என்று பார்த்தார்கள். கூப்பிடுங்கள் அப்துல் கலாமின்னு கூப்பிட்டாங்க. வந்தார், பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இதுவரை யாரும் பண்ணாத வேலை, ஒரு ராக்கெட்டை வடிவமைக்கணும். இந்தியா அது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. முதல் முறையாக வடிவமைக்க வேண்டும்.
10 வருட கடின உழைப்பு, 7000 சயின்டிஸ்ட் என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அத்தனை பேருடைய கடின உழைப்பு 10 வருட முடிவில் இந்தியா முதல் முறையாக SLV-3 ராக்கெட்டை வடிவமைத்து 1980களில் விண்ணிலே வெற்றிகரமாக ஏவுகிறது. இந்தியா விண்ணை இழந்த நாடுகளில் 5வது நாடாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. நண்பர்களே, இன்னைக்கு நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிய முயன்றது அமெரிக்கா, முடியலை. ஜெர்மனி முயன்றது முடியலை, ஜப்பான் முயன்றது முடியலை, சைனா முயன்றது முடியலை. ஆனால் என்னைக்கு இந்தியாவோடு அமெரிக்கா சேர்ந்ததோ முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றது நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்தது. காரணம் என்ன? 10 வயது சிறுவனது கனவு, நான் பறக்க வேண்டும் என்ற கனவு, அந்த லட்சியம். பறக்க வேண்டும் என்ற கனவு தோல்வியில் முடிந்தாலும் பறக்கும் ராக்கெட்டான SLV-3 ராக்கெட்டை உருவாக்கி காண்பித்தார். ஓகே, இன்றைக்கி இந்தியாவின் மைய புள்ளியிலே ஒரு 5000 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு வட்டத்தை போட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் இந்தியாவின் மேல் ஏவுகணை என்ன அதில் அணுகுண்டே வைத்து ஏவினாலும் சரி அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றி காண்பித்தார் அப்துல் கலாம். ஒரு பக்கம் ரஷ்யா 10,000 அணுகுண்டு, ஒரு பக்கம் அமெரிக்கா 10,000 அணுகுண்டு, ஒரு பக்கம் சைனா 500 அணுகுண்டு, ஒரு பக்கம் பாகிஸ்தான் 150 அணுகுண்டுகளை வாங்கி வைத்துக்கொண்டு இந்தியாவை மிரட்டி கொண்டிருந்தது. அணுகுண்டால் இந்தியாவை தாக்குவோம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் நடைபோட விடமாட்டோம் என்று மிரட்டி கொண்டிருந்த வேளையில் நீ அணுகுண்டை வாங்கி வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுவாய், என் கையென்ன வீணையா வாசிக்கும் என்று கேட்டார் அப்துல் கலாம். பிறந்தது 2ஆம் அணுகுண்டு சோதனை திட்டம். 1998 போக்ரானில் 53 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் உலக நாடுகளின் கண்களிலே மண்ணை தூவி இந்தியா 2ஆம் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி உலகிற்கு நிரூபித்தது. ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த், வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும் என்று. அதுக்கு பின்னால் தான் இந்த உலகம் திரும்பி பார்த்தது. இந்தியா சாதாரண நாடல்ல. இந்தியாவை இனிமேலும் நாம் மிரட்ட முடியாது. இந்தியாவை இனிமேலும் ஆயுத சந்தையாக பார்க்க முடியாது. இந்தியாவை அணுகுண்டால் மிரட்ட முடியாது என்று உலகம் ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்தது. இனிமேல் உங்களோடு கை கொடுக்க வருகிறோம். உங்கள் சந்தையை எங்களுக்கு திறந்து வையுங்கள், உங்கள் சந்தை எங்களுக்கு வேண்டும், உங்களோடு கை கொடுக்க வருகிறோம் என்று சொல்லி கை கொடுக்க வந்தது. அப்பொழுதுதான் அப்துல் கலாம் சிந்தித்தார், கடற்கரையை பாதுகாத்தாகிவிட்டது, விண்ணை இழந்தாகிவிட்டது, இந்தியாவை இணைத்தாகிவிட்டது, இந்தியாவின் எல்லைகளை பாதுகாத்தாகிவிட்டது, இந்தியாவை ஒரு வலிமையான நாடாக்கி மாற்றி காண்பித்தாகிவிட்டது. அடுத்து என்ன? இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டும். இந்தியா ஒரு பசுமையான நாடாக மாற வேண்டும். ஒரு பசுமை புரட்சி பெற்ற நாடாக மாற வேண்டும். 2050 இந்த உலக மக்கள் தொகை 9 பில்லியன் என்று ஆகும் பொழுது இந்த உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய 2 நாடு சைனாவும் இந்தியாவும் தான். இன்றைக்கு சைனா 2000 கிலோமீட்டர் நதிகளை இணைத்து விட்டு அதற்கு நாங்கள் தயார் என்று அறைகோல் விடுத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைக்கு இந்தியா இன்னமும் நதிகளை இணைக்க முடியாமல் நமது விவசாயிகள் டெல்லியில் போய் நிர்வாண போராட்டம் நடத்தக்கூடிய அவல நிலைமை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்தியா வரக்கூடாது என்று கனவு கண்டார் அப்துல் கலாம். அதனால தான் அவர் கொடுத்தார் டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 என்ற திட்டம். 2030 2050 நிலக்கரி கிடைக்காம போயிடும், ஆயில் கிடைக்காம போயிடும், கேஸ் கிடைக்காம போயிடும். 2050 இது எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக வரணும் என்று சொன்னால் அதற்கு என்ன திட்டம், என்ன பிளான், என்ன பாலிசி 2005 கொடுத்தார். இந்தியா ஷுட் பிகம் எ எனர்ஜி இண்டிபெண்டன்ட் நேஷன் பை 2030 என்ற திட்டத்தை 2005 கொடுத்தார் அப்துல் கலாம். இது எல்லாம் ஒழுங்காக நிறைவேற்றி இருந்தால் 2020, இன்னைக்கு 2017 இருக்கும், 2020 இந்தியா ஒரு வளமான நாடாக மாறி இருக்கும். இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு டெவலப்மெண்ட் வந்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு, தொடர்ந்த 10 ஆண்டுகளுக்கு 10% வளர்ச்சியை இந்திய பொருளாதாரம் எட்டினால் மட்டுமே இது சாத்தியம்
என்று அப்துல் கலாம் சும்மா சொல்லலை. 25 வால்யூம் கொண்ட டாக்குமெண்ட் கொண்ட ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை இந்தியாவிற்கு கொடுத்தார். அதில் தான் ஒரு புஸ்தகம் எழுதினார். எப்படி கிராமப்புறங்களை நகர்ப்புற வசதிகளை கொண்டு புறா என்ற திட்டத்தை அப்துல் கலாம் கொடுத்தார். இத்தனை திட்டங்களை நிறைவேற்றியிருந்தால் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாலும் சரி, அந்த துறையிலே நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவம். போன வாரம் நானும் என் நண்பரும், இங்கே இருக்கார் பாலு, 2 பேரும் சென்னையில் போய் கேஎஃப்சி போயிருக்கீங்களா? கேஎஃப்சியில் போய் சிக்கன் சாப்பிட்டோம். எத்தனை பேர் போயிருக்கீங்க கேஎஃப்சியில் சாப்பிட்ருக்கீங்க? தெரியுமா இங்கே இருக்க கேஎஃப்சி? இல்லை, இங்கே இல்லை. நல்ல வேலை, அங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. நல்லா இருக்கும் சிக்கன். சாப்பிட்டோம். ஆளுக்கு 2 லெக் பீஸ் வாங்கிட்டு உட்காந்தோடனே ஒரு பையன் வந்து அங்கேருந்து டயோட்டா கரோலா காரில் நல்ல ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டிருந்தான். போட்டு வந்து அவன் போய் ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கினான். 12 லெக் பீஸ். ஒருத்தன் வாங்கிட்டு வந்து எங்கள் முன்னால் உட்காந்தான். வேற எங்கேயா உட்காந்துருக்கலாம், பரவாயில்ல. வந்து எங்கள் முன்னால் உட்காந்தோடனே எங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகி போச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 2 தான் சாப்பிட்றோம். இவன் பாரு 12 வாங்கி கொண்டு வந்து உட்காந்துருக்கான். எங்களுக்கு ஒரே அவமானமாக போச்சு. ரொம்ப கம்மியாக சாப்பிட மட்டும் தெரியுது. வந்தவுடனே அவன் என்னை பார்த்தான், நான் அவனை பார்த்தோன்னே என்னை பார்த்தான். சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமாப்பா, நான் என் பொட்ராஜ் அப்படின்னு. சார் நீங்கள் அப்துல் கலாம் சாரோட ஒர்க் பண்ணேன்? ஆமாம், நான் ஒர்க் பண்ணேன். உடனே அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சார் என் பேர் கந்தசாமி, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் டிசிஎஸ் அப்படின்னா. சரின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்குவான்னு கேட்டான். சரி எடுத்துக்கோ அப்படின்னு. நான் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு டக்குன்னு, சார் நான் ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூகுள் போய் ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்டை காமிச்சிட்டே பேசியிருக்கோம். சார் ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போய் அவன் லொக்கேஷனை ஷேர் பண்ணான். எந்த லொக்கேஷனில் இருக்குன்ட்டு யாருக்கோ ஷேர் பண்ணான். கொஞ்ச நேரத்தில் ட்வீட் பண்ணான். பேசிகிட்டே இருந்தோம். ஒரு பொண்ணு வந்துச்சு, அங்கேருந்து ஹோண்டா சிட்டி காரில் வந்து இறங்குச்சு. அந்த பொண்ணு நேராக எங்களை நோக்கி வந்துச்சு. கையில் ஐஃபோன், காதில் ஹெட்ஃபோன் மாட்டிருந்துச்சு. மாட்டி பக்கத்தில் வந்துருச்சு. வந்தவுடனே சொன்னான், சார் சீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணான். அந்த பொண்ணு, சார் என் பேர் அன்னபூரணி, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் விப்ரோ அப்படின்னுச்சு. ஓகேம்மா, தேங்க்யூ, வெரி குட் அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சு 2 பேருக்கு சேர்த்து தான் 12 லெக் பீஸ் வாங்கியிருக்கான். ஆளுக்கு 6 லெக் பீஸ். அப்போ தான் புரிஞ்சுது. சரின்ட்டு வந்து உட்காந்தவொடனே என்ன பண்ணுச்சு, டக்குன்னு ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்து அதை எடுத்து அப்படி வாயில் போட்டுச்சு, லிப்ஸ்டிக். நான் கேட்டேன், ஏம்மா சாப்பிட போகிறது சிக்கன் சாப்பிட்டுட்டு நீ போடலாமேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் சிக்கன் சாப்பிட்ட பிறகு போடுவேன் சார் அப்படின்னு. இதில் மொத்தமாக நாங்கள் பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சு அப்படின்னா, அந்த பையன் ஓட்டிகிட்டு வந்தான் பாருங்கள், டொயோட்டா கரோலா காரு, மேட் இன் ஜப்பான். அந்த பையன் போட்டிருந்த ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு அருமையாக இருந்தது, ரொம்ப டாப் குவாலிட்டி, மேட் இன் யூகே அப்படின்னு சொன்னான். யூகே போனப்போ வாங்கினேன் சார்னு. ஆனால் திருப்பூரில் தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அது. ஓகே, அந்த பையன் போட்டிருந்த ரேபன் கிளாஸு மேட் இன் ஜெர்மனி. அந்த பையன் வச்சுருந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 3 மேட் இன் சவுத் கொரியா. அந்த பையன் வச்சுருந்த யூஸ் பண்ண ஃபேஸ்புக் மேட் இன் யூஎஸ், கூகுள் மேட் இன் யூஎஸ், வாட்ஸ்அப் மேட் இன் யூஎஸ், ட்விட்டர் மேட் இன் யூஎஸ். அந்த பையனும் நாங்களும் சாப்பிட்ட கேஎஃப்சி சிக்கன் பேட்டன்ட் இன் யூஎஸ், பொரிச்சது சென்னையில். அந்த பொண்ணு ஓட்டிகிட்டு வந்த காரு ஹோண்டா சிட்டி காரு மேட் இன் ஜப்பான். அந்த பொண்ணு வச்சுருந்த ஐஃபோன் டிசைன்ட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் சைனா. அந்த பொண்ணு யூஸ் பண்ண லொரேல் லிப்ஸ்டிக்கு மேட் இன் ஜெர்மனி. இதில் மொத்தத்தில் கந்தசாமி, அன்னபூரணி, நாங்கள் தான் மேட் இன் இந்தியா. மற்றதெல்லாம் மேட் இன் அப்ராட். ஓகே, அப்போ இந்தியாவில் நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், என்ன லிப்ஸ்டிக் போடணும், என்ன சோப் போடணும், என்ன கண்ணாடி போடணும், என்ன லெகின்ஸ் போடணும், என்ன கார் ஓட்டணும், என்ன ஃபோன் யூஸ் பண்ணணும், என்ன சோசியல் நெட்வொர்க் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யார்? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவன் படிக்கிறான். ஆராய்ச்சி கலந்த படிப்பை படிக்கிறான், ஆராய்ச்சியுடன் கூடிய படிப்பை படிக்கிறான். அவனுடைய படிப்பும் சரி, அவனுடைய ஹையர் எஜுகேஷனும் சரி, அவன் இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து உழைக்கிறான். அதுக்கு அவங்க கவர்மெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறான். அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுற அத்தனை பொருள்களையும்
நம்ம நாட்டில் கொண்டு வந்து விற்கிறான். இன்றைக்கு குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கு நீங்கள் திருநெல்வேலியில் பண்ணாலும் சரி, கன்னியாகுமரியில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் சரி, அது ஜெர்மனியில் உற்பத்தி பண்ணாலும் சரி, அது காம்படிட்டிவ்னஸ் பேராமீட்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகணும். ஜஸ்ட் இன் டைம் த மார்க்கெட், குவாலிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், இந்த மூன்றும் சேர்ந்த பொருளாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் இந்த உலகத்தை வெல்லக்கூடிய பொருளாக மாறும். ஓகே, எப்படி இந்தியன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி 20% உலக மார்க்கெட்டை வென்றது அப்படின்னா காரணம் என்னது? 20% உலக மார்க்கெட், 70% ஆஃப் த ஜெனரிக் மெடிசன் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. 200 கண்ட்ரிகளுக்கு இந்தியாவிலிருந்து இந்த பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் இங்கேருந்து வெளியே போகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய அதே தரத்தை இந்தியாவோட செஞ்சு உற்பத்தி பண்ணி அந்த மார்க்கெட்டை பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பிடிக்குது அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக் உங்களால் பிடிக்க முடியாதா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் உங்களால் உற்பத்தி பண்ண முடியாதா? இது எல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்க பாலிசி. அப்படிப்பட்ட நாடு உருவாக வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவு கண்டார். அது கனவுனா என்ன இருக்கணும்? எப்படிப்பட்ட, யாரால் அதை சாதிக்க முடியும்? என்றைக்கு இந்தியா ஒரு வளமான நாடாக மாறுகிறதோ அன்றுதான் இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருள்கள் இந்த உலகை வெல்லக்கூடிய பொருள்களாக மாறும் என்று கனவு கண்டார் அப்துல் கலாம் அவர்கள். நண்பர்களே, அதை செய்யணும்னா நீங்களாம் எப்படி இருக்கணும்? நீங்களாம் எப்படி இருக்கணும்? என்னவாக ஆக வேண்டும் என்று உங்களை கேட்டேன். 4 பேர் கை தூக்குனீங்க. ஓகே, ஒரு பையன் சயின்டிஸ்ட், ஒரு பொண்ணு பிரின்சிபல், ஒரு பையன் விவசாயம், இன்னொரு பொண்ணு என்னது பையன். இப்படி ஒவ்வொரு கனவுகளை நீங்கள் சொன்னீங்க. இந்த கனவுகள் எப்போ மாறும்? நீங்கள் தலைவர்களாக மாறும்போது தான் மாறும். எப்படி தலைவர்னா என்னது? தலைவர் என்னது? பஞ்சாயத்து தலைவரா? தலைவர்னா என்னது? என்றைக்கு நீ லீடராக மாறுறியோ அன்னைக்கு தான் நீ கனவு நனவாகும். அப்படின்னா என்னது? ஒரு குழந்தை கேட்குமா, எனக்கு கொடு கொடுன்னு. குழந்தை என்ன கேட்கும்? கொடு கொடு, எனக்கு டாய்ஸ் கொடு, மிட்டாய் கொடு, சாக்லேட் கொடு. அது கேட்டால் பேர் என்னது? குழந்தை. ஓகே, உங்களை மாதிரி யூத் என்ன சொல்லுவீங்க? ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் டூ இட். ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் டூ இட். அப்படி சொன்னால் தான் யூத், இல்லைன்னா வெஜிடபிள் பேர். ஓகே, ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொன்னால் யூத்து. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க ஐ நோ எவ்ரிதிங், நான் சொல்கிறது கேள்றேன். சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா? இன்னும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் அப்பாவும் தாத்தாவும் இன்னும் யூத்துன்னு அர்த்தம். ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் டூ இட்னா என்ன அர்த்தம்? யூத்து. ஆனால் படித்து முடித்து இன்டர்வியூ போய் ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகி நல்ல டாக்டர், நல்ல இன்ஜினியர், நல்ல ஃபார்மசிஸ்ட், நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், நல்ல டீச்சர் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு 40-45 வயசாகிடும். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அது வரைக்கும் என்ன சொல்லுவான்? ஐ நோ எவ்ரிதிங், ஐ ஒன்லி நோ எவ்ரிதிங், ஐ கேன் டூ இட், ஐ ஒன்லி கேன் டூ இட்னு சொல்லிட்டு இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு 45 வயசுக்கு மேலே லெட் அஸ் டூ இட் டுகெதர், நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம், நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம்னு என்னைக்கு சொல்கிறானோ அன்னைக்கு தான் அவன் என்ன ஆகிறான்? ஒரு ஆர்டினரி பர்சன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியாக மாறுறான். ஆர்டினரி பர்சன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியாக மாறுறான். ஓகே, அது வரைக்கும் என்னது? நான் யூத்தாகவே எத்தனை பேர் இருக்கேன் இன்னும். ஓகே, ஆனால் ஆர்டினரி பர்சன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியாக மாறும்பொழுது தான் நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் ஒரே ஒருத்தரால் தான் சொல்ல முடியும். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சொல்லுங்கள். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சொல்லுங்கள். வாட் கேன் ஐ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எவன் ஒருவன் கேட்கிறானோ, யார் ஒருவர் கேட்கிறீர்களோ அன்றைக்குத்தான் நீங்கள் தலைவர்களாக மாறுகிறீர்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். தலைவர்களாக மாறி. ஓகே, கொடு கொடு என்ற நிலையிலிருந்து என்னால் முடியும், எனக்கு தெரியும் என்ற நிலைக்கு உங்களை உயர்த்தி, நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்ற நிலைக்கு உங்களை தகுதிப்படுத்தி, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்ற கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் கிரியேட்டிவ் லீடர்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறீர்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். ஓகே, இந்த எஸ்ஏ ராஜா பார்மசி காலேஜிலிருந்து படித்து முடிச்சுட்டு போகும் பொழுது வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்ற கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் உயர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் யாரு? கிரியேட்டிவ் லீடர்ஸ். யார் நீங்கள்? கிரியேட்டிவ். இன்னமும் போகிறப்பையும் கொடு கொடு
அப்படின்னு இருந்தா என்ன அர்த்தம்? குழந்தைன்னு அர்த்தம். 2 பேர் கேட்பான் கொடு கொடுன்னு. ஒருத்தன் கேட்டால் குழந்தை, கொடு கொடுன்னு கேட்டால் குழந்தை. இன்னொருத்தன் கேட்பான் கொடு கொடுன்னு. யாருக்கு? யாரு யாரு? நீங்கள் லீக் அவுட் பண்ணிடாதீங்க. இன்னொருத்தன் யாரு? அம்மா தாயே கொடுன்னு கேட்டால் பேர் என்ன? காது கேட்கல, காது கேட்கல, காது கேட்கல, இன்னும் கேட்கல. என்னது? பிச்சைக்காரன். அப்ப லஞ்சம் கொடுன்னு கேட்டா அவன் பேர் என்னது? பேர் என்னது? லஞ்சம் கொடுன்னு கேட்டா பிச்சைக்காரன். சரியா? என் கனவு இளைஞர்கள், என் லட்சிய இளைஞர்கள் ஒருபோதும் கொடு கொடு என்று கேட்கக்கூடிய பிச்சைக்காரனாக அல்ல, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று கேள்வி கேட்கக்கூடிய தலைவர்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். ஓகே, நீங்களே யாரு? இவரால் யாரு? நீங்களே யாரு? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு சொல்லக்கூடிய லீடர்ஸ். நீங்களே யாரு? லீடர்ஸ். ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை, பெண் குழந்தை. ஒரு குழந்தை வளர்கிறது, சிறுவன் சிறுமி. ஒரு குழந்தை இளம் பருவம் நெருங்கி எய்துகிறது, இளைஞன் இளம் பெண். ஒரு குழந்தை இளம் பெண் எடுத்து படித்து முடித்து வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆயிடுது. உடனே பேரண்ட்ஸு, பெற்றோர்கள் வரன்னு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்க, தேடுறாங்க. தேடி கல்யாணம், திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க. திருமணம் நிச்சயம் பண்ண உடனே பத்திரிக்கை அடிக்கிறாங்க. பத்திரிக்கை அடிச்ச உடனே என்ன பேர்? பேர் என்ன? என்ன தெரியாதா? பத்திரிக்கை அடிச்ச உடனே உங்கள் பேர் என்ன? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையிலே இருக்காங்க. சிறுவன் சிறுமி, இளைஞன் இளைஞி, பத்திரிக்கை சொன்ன மணமகன் மணமகள், மணமகன் மணமகள். ஓகே, குறித்த நேரத்தில் திருமணம் நடக்குது. நடந்தவொன்னு உங்கள் பேர் என்ன? கணவன் மனைவி. என்னது? கணவன் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா என் மகன் தங்க மகன், என் மகன் தங்க மகன். மனைவி உங்கள் வீட்டுக்கு போனால் என் மகன் தங்க மகள். மாற்றி போனால் என்ன பேர்? மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனால் பேர் என்ன? உங்கள் பேர்? மருமகன் மருமகள். மருமகள் போய் மாமியார் மாமனாரை பார்த்து, மாமனார் மாமியார் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்டால், மருமகள் என்ற ஸ்தானத்திலிருந்து நீ என்ன குடும்ப தலைவியாக மாற்றம் பெறுகிறாய். என்ன குடும்ப தலைவியாக மாற்றம் பெற. மாமனார் மருமகன் போய் மாமனார் மாமியாரை பார்த்து, உங்கள் வீட்டில் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்களாம் செல்ல மகன் செல்ல மகன். மாற்றி போகிறப்ப தான் பிரச்சனையே. ஓகே, அங்கே போய் மாமனார் மாமியார் மருமகன் போய் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு கேட்டால் அவன் என்னது? மருமகன் என்ற ஸ்தானத்திலிருந்து குடும்ப தலைவனாக மாற்றம் பெறுகிறான். கல்யாணம் பண்ண உடனே நீ குடும்ப தலைவன் தலைவி ஆயிட முடியாது. கல்யாணம் பண்ண உடனே குடும்ப தலைவன் தலைவி ஆயிட முடியாது. எப்போ ஆகிறான்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. அங்கே போய் மாமனார் மாமியார் வீட்டில் போய் மாமனார் மாமியார், நீங்கள் போட்ட அந்த 10 பவுன் 50 பவுன் பத்தாது, ஓகே, எனக்கு இன்னொரு 50 பவுன் கொடுன்னு கேட்டால் அவன் பேர் என்னது? பேர் என்னது? பார், சவுண்ட் அதிகமாக இருக்கியா? நோட் த பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே, நீ கொடுத்த பைக்கு பத்தாது, எனக்கு ஆடி கார் தான் வேணும்னு கேட்டால் பேர் என்னது? நீங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் நீங்கள் போய் இல்லை, நீங்கள் மாமியார் ஆன பிறகு வரக்கூடிய மருமகள்கிட்ட போய் எனக்கு அதை கொடுத்த கொடுன்னு கேட்டால் உங்கள் பேர் என்னது? ஓகே, நோட் த பாயிண்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணக்கூடாது? ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்னு கேட்டால் பேர் என்னது? பேர் என்னது? இப்போ ஒரு எலெக்ஷனே நிறுத்திருக்கான், அதுக்கு பேர் என்னது? ஏகப்பட்ட பிச்சைக்காரன் இருக்கான். அங்கே அதிகமான பிச்சைக்காரன் இருக்கிறதுனால என்னது? பிச்சை போடுறவன் அதிகமாக இருக்கான். கிட்டத்தட்ட 120 கோடிக்கு பிச்சை போட்டிருக்கான். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? பிச்சைக்காரர்களால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது, தலைவர்களால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். நீ தலைவனா பிச்சைக்காரனா? தலைவன் சொல்கிறவனா கைதுக்கு பார்ப்பான், தலைவன் சொல்கிறவன் கைதுக்கு பார்ப்பான். தலைவன். வெரி குட் சில்ட்ரன், வெரி குட். My greetings to each and every one of the students of S.A. ராஜா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி காலேஜ். வாழ்த்துக்கள், வெற்றிகள். ஒவ்வொருத்தரும் லீடர்ஸ். S.A. ராஜா ஃபார்மசி காலேஜ் உருவாக்கக்கூடிய அத்தனை பேரும் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று கேள்வி கேட்கக்கூடிய தலைவர்கள். தலைவர்களால் இல்லையா? தலைவனால் கையை தூக்கி மேலே கை தட்டு பார்ப்பான். வெரி குட், வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள் நண்பர்களே. முடிவுரையாக, கடந்த 15 அக்டோபர் 2016 ஆண்டு
அப்துல் கலாமிற்கு 85வது பிறந்த நாள். அன்று அவர் நம்மிடம் இல்லை. 2014ஆம் ஆண்டு 15 அக்டோபர் வந்தது. அன்று அவர் இருந்தார். அவரை சந்தித்து, சார் உங்களுக்கு 83வது பிறந்த நாள், உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பொக்கே கொடுத்தேன், மலர் கொத்து. அவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னார், இவரை பண்டிகை என்னை என்ன 83 வயது கிழவன் என்றா சொல்கிறாய் என்று கேட்டார். எஸ் சார், யூ ஆல்ரெடி ஆர்பிட்டட் 83 times around the sun. Now you are entering into 84th orbit. That means you are 83 years old. No, I am 35 years young fellow அப்படின்னார். நான் 35 இளைஞன் என்று சொன்னார். என்ன சார் அப்படின்னு கேட்டேன். நான் ராமேஸ்வர தீவில் ஆவூர் பக்கீர் ஜெயினுலாப்தீன் என்ற மீன்பிடி படகு கட்டும் தொழிலாளிக்கும் ஆயிசம்மா என்ற தாய்க்கும் பிறந்த 5வது மகன். என் பெயர் அப்துல் கலாம். என் சகோதர சகோதரிகள் என்னை ஒரு நாள் அப்துல் கலாம் கூப்பிட்டது கிடையாது. கலாம் தான் கூப்பிட்டாங்க. நான் டிஆர்டிஓலையும் இஸ்ரோலையும் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ண உடனே என் சக நண்பர்களும் சக விஞ்ஞானிகளும் என்னை எல்லாரும் அப்துல் கலாம்னே கூப்பிட்டது கிடையாது. மிஸ்டர் கலாம் தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் என்னைக்கு 1980 நான் இந்தியாவின் முதல் சொந்த ராக்கெட்டான SLV-3 ராக்கெட்டை இந்தியாவிலே வடிவமைத்து விண்ணிலே ஏவி ரோஹிணி செயற்கைக்கோளை நிலைநிறுத்தினேனோ அன்றுதான் இந்தியா என்னை அப்துல் கலாம் சாதனை என்று பாராட்டியது. இந்த உலகம் யார் இந்த அப்துல் கலாம் என்று கேட்டது. எனவே அப்துல் கலாம் நான் பிறந்த ஆண்டு 1931 அல்ல, அப்துல் கலாம் என்ற நான் பிறந்த ஆண்டு 1980, என் வயது 35 என்று சொன்னார். நண்பர்களே, நமது பிறப்பு வேண்டுமானால் ஒரு நிகழ்வாக இருக்கலாம், நமது வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கனவு இருக்கிறது. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அந்த கனவு என்ன? நீ தனித்துவமானவளா என்று அடித்த வினாடி உன் கனவு உன் லட்சியமாக மாறும். நீ லட்சியமாக மாறிய கனவை, அந்த லட்சிய சிகரத்தை அடைய வேண்டுமா? உன் அறிவை பயன்படுத்து, மதிநுட்பத்தை பயன்படுத்து. ஆனால் அந்த லட்சிய சிகரத்திலேயே தொடர்ந்து இருக்க வேண்டுமா? அன்பாக இரு, பண்பாக இரு, அடுத்தவர்களை மதிக்க பழகிக்கொள், நேர்மையாக இரு. வெற்றி உனது பக்கம். நன்றி, வணக்கம். நம்பிக்கைதான் ஒரு மனிதனின் மதிப்பை நிர்ணயிக்கிறது. பார்த்தால்தான் நம்பு